வெல்கம் டு த தமிழ் டாக்கிஸ் .net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற எண்ணெய் அறிந்தால் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். எண்ணெய் அறிந்தால் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஆளை கடத்தி அவங்களுடைய உடல் உறுப்புகளை ஆட்டையை போட்டு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பலுக்கும் அவங்கள போட்டு தள்ள துடிக்கிற ஒரு போலீஸ் அதிகாரிக்கும் நடக்கிற போராட்டம் தான் இந்த படத்துடைய கதை. கௌதம் மேனன், அஜித், ஆரி ஜெயராஜ் கூட்டணின்னொடனே படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிடுச்சு. அந்த எதிர்பார்ப்பு தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தார தப்பட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட ஆடியன்ஸு தேட்டருக்குள்ளே வந்திருந்தாங்க. படம் ஆரம்பித்ததுலேருந்து ஆரவாரம் ஓயவே இல்லை. அஜித்தை காட்டுற வரைக்குமே ஓயவே இல்லை. ஒரு வழியாக அஜித்தை திரையில் காட்டும்போது பார்த்தா அவர் கண்ணில் ஒரு கருப்பு துணியை கட்டிக்கிட்டு நீட்டி நிமிந்து படம் தூங்கிட்டு வர்றாரு. அப்போ கூட அவர் ஏதோ ஒரு பெரிய ஆக்ஷனில் இறங்க போகிறாரு அப்படின்ட்டு பெரிய ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆரவாரம் சத்தத்திலே அவர் எந்திரிச்சிருக்கணும். அப்போ கூட அவர் எந்திரிக்காமல் தூங்கிட்டே தான் வந்தார். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு பக்கத்தில் உட்காந்து ஹீரோயின் வாந்தி எடுத்துருது. அந்த வாந்தி எடுக்கிற சத்தம் கேட்டு தான் முழிச்சே பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கூட ஹீரோயின் கூட கடலை போட்டுக்கிட்டே இருக்கார். அங்கே இறங்கின பல்ஸ் தான். அதுக்கப்புறம் ஆரவாரம் பூரா அடங்கி போச்சு. அதுக்கப்புறம் யாரோ வர்றாங்க, யாரோ போகிறாங்க. எவன் கூட சண்டையெல்லாம் போடுறாரு ஹீரோ. யார் வர்றா, எதுக்கு வர்றா, கதை எதை நோக்கி போகுது எதுவுமே தெரியல. ஒரு வழியாக இடைவேளையும் விட்டுட்டாங்க. இடைவேளையில் இந்த தாரதப்பட்ட ஆட்டம் பாட்டத்தோடு வந்து ஆடியன்ஸ் முகத்தெல்லாம் பார்த்தா பில்லா 2 தொடர்ந்து பில்லா 3 எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு மரண பீதி தான் அவங்க கண்ணில் தெரிஞ்சுது. அதுக்கு காரணம், பொதுவாக சினிமாவில் சொல்லுவாங்க, ஒரு படம் ஆரம்பித்து 20வது நிமிஷத்தெல்லாம் அந்த கதை எதை நோக்கி போகுது, அதோடைய மையக்கதை எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவு கோடிட்டு காட்டிட்டோம்னா தான் அதை தொடர்ந்து ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கதையை ஒன்றி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் ஆரம்பித்து இடைவேளை வரைக்குமே கதை எதை நோக்கி போகுதுன்றதை சொல்லவே இல்லை. இடைவேளை முடிஞ்சு ரொம்ப நேரம் கழிச்சு தான் இவங்க கதை சொல்லவே ஆரம்பித்தாங்க. இவங்க கதை சொல்ல ஆரம்பிக்கும்போது அதை கேட்குற மூடில் ஆடியன்ஸும் இல்லை, இவங்க சொன்ன கதையும் அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் இல்லை. இருந்தாலுமே ஃபஸ்ட் ஹாஃபுக்கு செகண்ட் ஹாஃப் எவ்வளோ தேவலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாகவும் ஆகிப்போச்சு. இந்த படம் ஒரு மாஸ் ஹீரோ படம். இதில் வந்து லாஜிக் மிஸ்டேக் மட்டும் இல்லை, வேறு எந்த மிஸ்டேக் இருந்தாலும் கண்டுக்காதீங்க. உங்களை 3 மணி நேரம் பொழுதுபோக்காக வச்சுருக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசாலா படமாக எடுத்து வச்சுருந்தாலும் தப்பில்லை. அதே போல் இது ஒரு கிளாஸ் படம். லாஜிக் வரம்புகளுக்கு உட்பட்டு லாஜிக்கை மீறாமல் இது ஒரு கிளாஸ் படமாக எடுத்து வச்சுருக்கிறோம். கிளாஸ் படமாக மட்டும் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கவலை இல்லை. ஆனால் இந்த படம் அதுலேயும் சேராமல் இதுலேயும் சேராமல் ஒரு 2 கட்டாம் படமாக ஆகிப்போச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு சிம்பு இந்த படம் பிடிக்கலன்றவங்க லூஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னார்ன்றதுக்காக நாங்கள் உண்மையை சொல்லாமல் விட்டோம்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த லூஸ் தான் இப்படி சொல்லியிருக்குன்னா உங்களுக்கு எங்கடா அறிவு போச்சு லூஸுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊரே சேர்ந்து எங்களை திட்டுவீங்கன்றதுனால ஒருத்தர் நம்மளை லூஸுன்னு சொன்னால் பரவாயில்ல, ஊரே லூஸுன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக உண்மையை சொல்கிறோம். இந்த படம் ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது, ஸ்லோவாகவும் இருக்குது. அஜித் ரசிகர்கள் வேணால் இந்த படத்தை ரசித்து பார்க்கலாம். உங்களுக்கும் அந்த பொறுமை இருந்ததுன்னா நீங்களும் இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். ஒரு முறை பார்க்குற அளவுக்கு இருக்குது படம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.